ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய. வேங்கடரமனின் மனதுக்குள்ளே ஏக்கம் பொங்கியது. ஒரு பதற்றம் உள்ளுக்குள் நிலவியது. என்னமோ சரியில்லை, நான் சரியில்லை, எனக்கு எதுவும் சரியில்லை என்று உள்ளே ஒரு ஆக்ரோஷமான அவஸ்தை அவனுக்கு பிறந்தது. அப்பா இருந்தால் மறுபடியும் எல்லோருடைய கதையும் சொல்லுங்கள் என்று கேட்டிருக்கலாம். அண்ணாவுக்கு தெரியும், சொல்ல மாட்டான். சித்தப்பாவுக்கும் தெரிந்திருக்கக்கூடும். ஆனால் எனக்கு வேலை இருக்குடா குழந்தை என்று நகர்ந்து விடுவார். கடவுள் பற்றி சொல்லிக் கொடுக்க யாருமே இல்லை. இது சொல்லிக் கொடுத்து வராது என்று அண்ணா சொல்லியிருக்கின்றார். தானாகவே வர வேண்டும் என்று சித்தப்பாவும் சொல்லியிருக்கின்றார். கடவுள் விஷயம் பேசுகிற போது அண்ணா எல்லாம் தெரிந்தவனாக சித்தப்பாவுடன் பேசுவான். வேங்கட்ராமனை லட்சியம் செய்ய மாட்டான். உனக்கெல்லாம் இது புரியாத விஷயம், மிக உயர்வான விஷயம் என்று அவனை அங்கிருந்து நகர்த்தி விடுவான். இருந்தாலும் அண்ணா பேசுவதை வேங்கட்ராமன் உன்னிப்பாக கவனிப்பான், விடாது கேட்பான், மறுபடி ஞாபகம் வைத்துக் கொள்வான். அப்பா இருந்ததுதான் வாழ்க்கையில் மிகப்பெரிய நஷ்டம். குடும்பம் காணாமல் போயிற்று, வீடு குறைந்து போயிற்று. அம்மா ஒரு பக்கம், தங்கை ஒரு பக்கம், தம்பி ஒரு பக்கம், அண்ணாவும் வேங்கட்ராமனும் ஒரு பக்கம் என்று புரிந்தார்கள். உன்னை வளர்க்கிறது என்னுடைய பொறுப்பு, தயவு செய்து என்னுடைய பேச்சை கேளு, கணக்க போடு என்று அண்ணா அதிகாரமாக அதே நேரம் கெஞ்சலாகவும் பேசுவான். வேதனையாக இருக்கும். கணக்கு பாடத்தின் மீது வெறுப்பு வரும். கோவிலுக்கு ஏதோ ஒரு மாலை மரியாதை மேலதாளத்தோடு போகிறது, கொஞ்சமாவது அசைய வேண்டாமா? இப்படி தூங்குறியடா அண்ணா வியப்பான். குழந்தைதானடா, தூங்கிட்டு போகிறான் சித்தி ஆதரவாக பேசுவார். இவனுக்கு தபஸ் பண்ணணும்னு ஆசை, இவன் தபஸ் இப்போதைக்கு தூக்கம்தான் என்று மறுபடியும் அண்ணா குத்தி காட்டுவான். அவமானமும் துக்கமும் பொங்கும். ஏன் இப்படி தூங்குகின்றோம் என்று வேதனை வரும். அப்பா இருந்தால் இந்த தூக்கம் இல்லாமல் இருப்பதற்கு என்ன வழி என்று தெரிந்து கொள்ளலாம். இவர்களை கேட்டு என்ன பயன்? நாம முயற்சி செய்ய வேண்டும். நாயன்மார்கள் எல்லாம் யாரை கேட்டார்கள்? கடவுளை பற்றி எங்கு அறிந்தார்கள்? தானாக தெரிந்து கொண்டது அல்லவா? அப்படி தானே முயற்சி செய்ய வேண்டும் என்று வேகமாக தாவி படியேறினான். மேல் மாடியில் சிறிய அறையில் போய் உட்கார்ந்து கொண்டான். படபடப்பு அடங்கும் வரை வெறுமே சுவரை பார்த்து கொண்டே இருந்தான். இப்போது என்ன யோசிக்கிறது மனது என்று தன் மனதை பார்த்தான். அப்பாவை பற்றி யோசிக்கிறது. அப்பா எப்படி இருந்தார்? மறுபடியும் நினைவுக்கு கொண்டு வந்தபோது அப்பா நடந்ததும் நின்றதும் பேசியதும் ஞாபகம் வராமல் படுக்கையில் கிடந்ததும் தன்னை நோக்கி கையை நீட்டியதும் தான் ஞாபகம் வந்தது. அப்பா மரணப்படுக்கையில் இருக்கின்றார் என்று சுற்றியிருந்தவர்கள் பேசிக்கொண்டார்கள். குசுகுசுப்பாக பேசினாலும் அது வேங்கடராமன் காதில் விழுந்தது. அப்பா இறந்து போகப் போகின்றார் என்ற எண்ணம் அவனுக்கு திகிலை ஊட்டியது. அப்பா அவன் கைகளை இறுக பிடித்து கொண்டார். அவனை உற்று பார்த்தார். அவனுக்கு அழுகை பொங்கியது. அவனை மெல்ல அணைத்தபடி உறவினர்கள் வெளியே வந்தார்கள். அப்பா கை ஒத்தென்று படுக்கையில் விழுந்து கடைசியாக பார்த்தது அதுதான். தொந்தரவு பண்ணாதே, இருக்கட்டும் என்று அவனை வெளியே உட்கார வைத்தார்கள். அடுத்த அரை மணியில் அப்பா இறந்து விட்டதாக அறிவித்தார்கள். நடந்ததெல்லாம் கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல் இருந்தது. சுற்றி இருந்தவர்கள் வேகமாக செயல்பட்டார்கள். அப்பாவின் இறப்பிற்கு காத்திருந்தவர்கள் போல பலர் ஓடி வந்தார்கள். மூங்கில் ஓலை எல்லாம் தயாராயிற்று. வீட்டுக்குள் பெரிய அழுகை சத்தம் கேட்டது. இவன் ஓடி போய் பார்த்தான். அம்மாவை கட்டி கொண்டான். அவனும் அழுதான். மறுபடியும் வெளியே வந்தான். அப்பாவை அடுத்த 3 மணி நேரத்தில் தூக்கிவிட்டார்கள். அண்ணாதான் ஈரத்துணியோடும் நெருப்பு சட்டியோடும் முன்னே போனான். இவனை தடுத்து விட்டார்கள். தகனம் பண்ணிட்டேண்டி, சுந்தரத்தை தகனம் பண்ணிட்டேண்டி என்று சித்தப்பா பெருங்குரலில் அழுதார். அந்த அழுகுரல் மறுபடியும் மனத்துக்குள் ஒலித்தது. துக்கம் பொங்கியது. கண்ணில் நீர் கோத்தது. இறந்து போதல் என்றால் என்ன? அப்பாவை எப்படி தகனம் பண்ணியிருப்பார்கள்? நெருப்பு மூட்டி எரித்தால் வலிக்காதா? ஏன் வலிக்காமல் போயிற்று? எது இருந்தால் வலி, எதை இழந்தால் மரணம் என்று தன்னைத்தானே உற்று பார்த்தான். எது இருக்கிறது உள்ளே என்று மெல்ல தேடினான். இறந்து போதல்னா என்ன? எது வெளியே போக வேண்டும் என்று மறுபடியும் ஆராய்ந்தான்.
இப்படி உட்கார்ந்து பார்த்தால் தெரியுமா? இறந்து போனால் தானே தெரியும். மிகப்பெரிய அறிவாளிகள் கூட மரணம் பற்றி யோசிக்க மாட்டார்கள். 16 வயது வெங்கடராமன் அதை அறிய விரும்பினார். பளீரென்று ஒரு பயம் வந்தது. செத்து போயிடுவோமோ? உடம்பு ஆரோக்கியமாக இருந்தாலும் பயம் பதற வைத்தது. பரவாயில்லை போ. அவன் மரணத்துக்கு தயாரானான். தொடர்ந்து ரமண மகரிஷியின் இந்த அற்புத நிகழ்வுகளை நாளைய உரையில் பார்ப்போம். ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய.